நேயர்களுக்கு வணக்கம். நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்து விட்டது. 1600க்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது. செய்திகளை பார்ப்பவர்களில் 98% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டுள்ளீர்கள். தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். 2026இல் கோவையிலிருந்து 300 மாணவர்களை மத்திய அரசு பணியாளர்களாக நிலைநிறுத்தும் நோக்குடன் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் ட்ரினிட்டி கான்க்ளேவ் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பணி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகள் மற்றும் மத்திய அரசின் வங்கி, ரயில்வே துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகளை துணிவுடன் அணுகி வெற்றி பெற வழிகாட்டும் நோக்கில் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் கிராஸ்கட் ரோடு கிளையில் சிறப்பு மாநாடு நடைபெற்றது. ட்ரினிட்டி கான்க்ளேவ் என்னும் இந்த நிகழ்ச்சியில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. இப்போ நாங்கள்லாம் டெல்லி இப்போ அடிக்கடி போகிறனால அது மட்டும் இல்லை, எங்களது கமிட்டிஸ் இருக்கும். எம்பிஸ் எல்லா கமிட்டிஸ்லையும் பிரித்து எங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் இண்டஸ்ட்ரி கமிட்டியில் இருக்கேன். ஒவ்வொரு ஸ்டேட்டில் நடக்கும். பார்த்தீங்கன்னா வர 26 பார்த்தீங்கன்னா கொச்சின், அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா